திமுக தலைவர் கருணாநிதி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பரப்புரை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியிருக்கிறார். விழுப்புரத்தில் பரப்புரை கூட்டத்தில் வாக்கு சேகரித்த அவர் மதுவிலக்கு குறித்து கருணாநிதி குழப்பமான பரப்புரையை மேற்கொண்டு வருவதாகவும் விமர்சித்தார். இலவச கலர் டிவி வழங்கும் திட்டத்தில் மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் கேபிள் டிவிக்கான சந்தா மூலம் கருணாநிதியின் குடும்பம் பல கோடி ரூபாயை கொள்ளையடித்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். முதல் கையெழுத்து மதுவிலக்குக்குத்தான் என்று சொன்ன திரு கருணாநிதி 1974 ஆண்டிலேயே திமுக ஆட்சியில் மதுவிலக்கை கொண்டு வந்தோம் என்றும் சொல்லியிருக்கிறார். 1974 ஆண்டில் பூரண மதுவிலக்கா அமலில் இருந்தது? இல்லையே. 1974 ஆண்டு போன்ற மதுவிலக்கு தான் இப்போதும் கொண்டு வரப்படும். பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்றுதான் திரு கருணாநிதி சொல்லுகிறாரா? அதாவது தனியார் மூலம் மது விற்கப்படும் என்கிறாரா? இப்படி மதுவிலக்கு பற்றி குழப்பமாக பேசி வாக்குகளை அபகரித்து விடலாம் என நினைத்தால் அது நிச்சயம் முடியாது.